ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. நம்ம ஃபர்ஸ்ட் வீக் ஷெடியூலுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்கோம். இயல் 5 இயல்கள் படிக்கணும்னு 4வது இயல் நடத்தி போட்டாங்க. இன்னைக்கு 5வது இயல் 6th வந்து சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் போல ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்க. இப்போ மூதுரை கல்விக்கு எல்லை இல்லை, இது பார்த்திருந்தோம் இல்லைங்க. சூப்பர். ஓகே, பாட்டு மட்டும் பார்த்துடலாம். நம்ம மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தன்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சொன்னது யாருங்க? ஔவையார். சொல்லும் பொருளும் மாசற குற்றமில்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் நாடு மன்னர்க்கு மன்னனுக்கு. இப்போ ஆசிரியர் பார்த்திடலாங்க. ஔவையார். இவங்க 4 நூல்கள் வந்துட்டு இயற்றியிருக்காங்க. என்னென்னங்க? மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, 4 நூல்கள். ஓகே. மூதுரை எனும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால இந்நூல் மூதுரை அப்படின்னு பெயர் பெற்றது. இந்நூலின் 31 பாடல்கள் உள்ளன. புரியுதுங்களா? 31 பாடல்கள் உள்ளன. அடுத்து ஒன்லைனர்ல நீங்க தான் எனக்கு ஆன்சர் பண்ணணும். துன்பம் வெல்லும் கல்வியில என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருக்கார் இல்லைங்க சிலபஸ்ல. தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் நெறி வழி வற்றாமல் குறையாமல். ஓகேங்களா? ஓகே. அடுத்து எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருங்க? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யாருங்க? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என போற்றப்படுபவர் யாருங்க? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சூப்பருங்க. ஓகே. கல்வி கண் திறந்தவர் காமராசர். இந்த பாக்ஸ் மட்டும் இதுல பாத்திரலாம். இம்பார்ட்டன்ட் அதுதான். காமராசரோட சிறப்பு பெயர்கள்லாம் பாத்திரலாங்க. பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். ஓகேங்களா? மொத்தம் 6 பெயர். சரிங்களா? நீங்க அப்படியே சொல்லுங்க பாப்போம். பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர். அப்புறம் இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியாரால பாராட்டப்பட்டிருக்காரு. அப்ப யாருங்க கல்வி கண் திறந்தவர்னு இவரை சொல்லியிருக்கிறாங்க? காமராசர் ஐயா அவர்களை தந்தை பெரியார். ஓகேங்க. இதெல்லாம் பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவரு ஃபர்ஸ்ட் முதலமைச்சரா வந்தப்போ 6000 பள்ளி தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும். அதை வந்து ஓபன் பண்ணிருப்பாரு. மாநிலம் ஃபுல்லா வந்துட்டு என்ன பண்ணிருப்பாரு? இலவச கட்டாய கல்வியை கொண்டு வந்திருப்பாரு. அப்புறம் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. அப்புறம் மாணவர்களுக்கு வந்துட்டு சீருடை அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. புரியுதுங்களா? ஓகே. அப்புறம் பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியிருப்பாரு. சூப்பருங்க. ஓகே. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கலாங்க. மதுரை யூனிவர்சிட்டிய மதுரை காமராசர் யூனிவர்சிட்டின்னு மாத்திருப்பாங்க. நடுவண் அரசு வந்துட்டு 1976ல பாரத ரத்னா விருது இவருக்கு கொடுத்திருக்கோம். அப்புறம் வந்து சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம், இது இரண்டுமே என்ன ஆயிருக்குங்க? அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லமாக மாற்றப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்புறம் வேற என்ன? சென்னை வந்துட்டு மெரினா கடற்கரையில இவருக்கு ஒரு சிலை இருந்திருக்குங்க. வேற என்ன? சென்னையில உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராசர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டியிருப்பாங்க. என்ன எங்கங்க? சென்னையில இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஓகேங்களா? கன்னியாகுமரியில காமராசருக்கு மணிமண்டபம் கட்டியிருப்பாங்க. அது நம்ம காந்தியோட பர்த் டேட்டுங்க. ஓகேங்களா? அக்டோபர் 2, 2000ஆம் ஆண்டு. அப்புறம் வேற என்ன? ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளை, அதாவது என்ன கிழமைங்க? ஜூலை 15ஆம் நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க. சரிங்களாங்க? ஜூலை 15ஆம் நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க. ரீகால் ஆகுதுங்களா? சூப்பர், வெரி குட். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். என்னங்க? பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்ன? சொல்லுங்க பாப்போம். நூலகம் நோக்கி. ஓகேங்க. சரிங்க. ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எதுங்க? சொல்லுங்க பாப்போம். இந்திய நூலகவியலின் தந்தை யாரு? சொல்லுங்க பாப்போம். ஓகேங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 8 தளங்கள் இருக்குங்க. தரை தளத்தோட சேர்த்து சொந்த நூல் படிப்பகம் ஃபர்ஸ்ட், அப்புறம் பிரைலி நூல்கள், இது இரண்டுமே வந்துட்டு தரை தளத்துல இருக்குங்க. முதல் தளத்துல என்னங்க இருக்கு? குழந்தை பிரிவு இருக்கு, பருவ இதழ்கள் இருக்கு. ஓகேங்களா? 2ஆம் தளத்துல வந்து தமிழ் நூல்கள் இருக்கு. 3ஆம் இதுல வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்றேங்க. 3 மணி நேரம் அரசியல்வாதிகள் தத்துவமா பேசுவாங்க. புரியுதுங்களா? அதாவது 3 மணி நேரமா கொஞ்சம் மூடி அசராம நின்னு தத்துவம் பேசுவாங்க.
புரியுதுங்களா? இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கோங்க. 3 மணி நேரம்னா 3வது தளம். தத்துவம் பேசுவாங்க அரசியல்வாதிகள், அரசியல் நூல்கள், கணினி அறிவியல் அது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து 4ஆம் தளத்துல பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. ஓகேங்களா? எனது 4ஆம் தளத்துல சட்டம், பொருளியல், வணிகவியல், கல்வி. 5ஆம் தளத்துல கணிதம், அறிவியல், மருத்துவம். இதுக்கு நான் எப்படி வச்சுக்கிட்டேன்னா, அதாவது 5th பீரியட் தான் எப்பவுமே நம்மளுக்கு ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா சயின்ஸ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அது கூட சயின்ஸ்னாலே மருத்துவம் வந்துடும். ஓகேங்களா? அப்போ கணிதமும் அறிவியலும் வந்து என்னங்க நம்மளுக்கு 5th பீரியட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கூட மருத்துவம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 6ஆம் தளம் பொறியியல். பொறியியல்னா என்னங்க? இன்ஜினியரிங், அப்புறம் அக்ரிகல்ச்சரு, வேற என்னங்க திரைப்படக்கலை. இது எல்லாமே வந்துட்டு 6 அறிவு இருக்கிறவங்களாலதான் வந்துட்டு பண்ண முடியும். ஒரு இன்ஜினியர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 6ஆம் அறிவு இருக்கணுங்க. இது சும்மா ஷார்ட்கட்டுக்குங்க. அப்புறம் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் பண்றதுக்கு 6ஆம் அறிவு இருக்கணும். இல்லைன்னா 6 மணிக்கு இருந்துச்சு அக்ரிகல்ச்சர் பண்றாங்க. திரைப்படக்கலை 7ஆம் அறிவு மாதிரி 6ன்னு ஒரு திரைப்படம் இருக்குது இல்லைங்க. அப்ப திரைப்படக்கலை 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. ஓகேங்களா? அடுத்து 7ஆம் தளம். 7ஆம் தளம் அப்படின்னா வரலாறு, சுற்றுலா, உலகில் அதிசயங்கள் இருக்கு, 7 அதிசயங்கள். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். உலகில் 7 அதிசயங்கள் வாய் பேசும் பூவேணி 8வது அதிசயமே. பாட்டு அப்படியே ஜாலியா அப்படியே பாட்டெல்லாம் வந்து பாடி பாடி இது பண்ணோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க படிக்க. 8ஆம் தளம் கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு. சரிங்களா? எட்டி பிடிச்சு கல்வியை வந்து நம்ம கைக்கு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். எட்டி பிடிச்சு நூலகத்தின் அப்ப படிக்கிறதானுங்க கல்வினா நூலகம். கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் யார் யாருங்க? அண்ணா, நேரு, அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். அண்ணா, நேரு, அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் 4 பேர். ஓகே, வெரி குட். சிறந்த நூலகர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது என்னங்க? டாக்டர் சா ரா அரங்கநாதர் விருது. டாக்டர் சாரா அரங்கநாதர் விருது சிறந்த நூலகர்களுக்கு கொடுக்கக்கூடியது. இன எழுத்துக்கள் என்னென்னங்க? கசட தபர வள்ளினம், ஞனன நமன மெல்லினம். அப்புறம் இடையினம் வந்துட்டு அது தனியாவே தான் இருக்கும். சரிங்களா? ஆனா அவனால நெடிலுக்கு குரில் வந்துட்டு இணையாக வரும் அப்படின்னு பார்த்தோமா? ஞாபகம் இருக்குங்களா? சூப்பர். வேற என்னங்க? ஐக்கு ஈன்னு முடியும். ஏன்னா ஈன்னு முடியுது இல்லைங்க, அதனால ஈன்னு வரும். அவ்வுக்கு உ. சரிங்களா? சூப்பர் சூப்பர், வெரி குட். வேற என்ன? இதெல்லாம் உங்களுக்கு பண்ண சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இது நீங்க தான் எனக்கு பண்ணணும். இந்த திருக்குறளையும் இந்த பழமொழி 400 ரெண்டுமே உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, முடிச்சிட்டோம். சூப்பரா முடிச்சிட்டோங்க. வெரி குட். ரிவிஷன் பண்ணிட்டோம். ஓகேங்க. கலைச்சொல் கல்வினா எஜுகேஷன், தொடக்கப்பள்ளினா பிரைமரி ஸ்கூலுங்க, மேல்நிலை பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம்னா லைப்ரரி, மின்படி கட்டுனா எஸ்கலேட்டர், மின் தூக்கினா லிப்ட், மின்னஞ்சல்னா இமெயில், குறுந்தகடு காம்பாக்ட் டிஸ்க், மின் நூலகம் இ லைப்ரரி, மின் நூல் இ புக், மின் இதழ்களுக்கு நீங்க டைப் படிங்க பாப்போம். ஓகேங்க, வெற்றிகரமாக ரிவிஷன் பண்ணிட்டோம். இப்போ 2வது இயல் டேர்ம் 2, 6th டேர்ம் 2ல 2வது இயல் பாடறிந்து ஒழுகுதல். பாடறிந்து ஒழுகுதல். சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, இது நல்லா இருக்குங்க. ஓகேங்களா? ஆசார கோவை. நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும். இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர் அறநூல்களை படைத்தனர். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. அவற்றை அறிவோம் வாருங்கள். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை. நல்லினத்தாரோடு நட்டல். இவை 8 விஷயங்களும் சொல்லிய ஆசார வித்து. இது எல்லாம் சொல்லியிருக்கக்கூடியதுதான் இந்த பெருவாயில் மொழியார் எழுதிய ஆசார கோவை. 8 விஷயங்கள் என்னென்னு பாக்கலாங்களா? நன்றி அறிதல் அப்படின்னு என்னங்க? பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒருத்தர் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றாங்கன்னா அதை வந்து மறக்காம இருக்கணுங்க. அத நன்றி உணர்வோட இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒப்புரவு, எல்லாரையும் சமமா பேணுங்க. புரியுதுங்களா? எல்லாரையும் ஒரே மாதிரி வந்து நடத்தணும். நட்டல் அப்படின்னா என்னங்க? நட்பு கொள்ளுதல். நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். ஓகே, இப்போ ஒவ்வொன்னா பாத்துடலாங்க.
நன்றி அறிதல் அப்படின்னு பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல். பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல். பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். அது இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, பொறையுடைமை. நன்றி அறிதல்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. புரியுதுங்களா? பொறையுடைமை அப்படின்னா மத்தவங்க ஏதாவது செய்யறாங்க, கெட்டது செய்யறாங்கன்னா பொறுத்துக்கோங்க. இன்சொல்லோடு அப்படின்னா இனிய சொற்களை பேசுதல். இன்சொல்லோடு அப்படின்னா இனிய சொற்களை பேசுதல். அப்புறம் எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல். எந்த உசுருக்கோ எந்த கெட்டது பண்ணாதீங்க, எறும்பு கூடி மிதிக்காம இருங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்க. அதான் எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல். அடுத்து கல்வி அறிவு பெறுதல். என்ன கொடுத்திருக்காங்க? இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை. எந்த உயிருக்கும் இன்னா எந்த துன்பமும் பண்ணாத அப்படிங்கிறத, இன்னாத செயல்களை பண்ணாத. கல்வியோடு ஒப்புரவு அப்படின்னு என்னங்க? எல்லாரையும் சமமாக பேணுதல். அறிவுடையவராய் இருத்தல். அதான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, ஆற்ற அறிதல் அறிவுடைமை. ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை. நல்லினத்தாரோடு நட்டல். நல்லினத்தாரோடு நட்டல் அப்படின்னு என்னங்க? நற்பண்பு உடையவர்களோடு நட்பு கொள்ளுதல். நற்பண்பு உடையவர்களோடு நட்பு கொள்ளுதல். இந்த 8 விஷயங்களும் தான் நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசார கோவை சொல்லியிருக்கு. யாருங்க எழுதுனா? பெருவாயில் முள்ளியார். சரிங்களா? சூப்பருங்க. என்னங்க 8 விஷயம். யாராவது ஹெல்ப் பண்றாங்கன்னா அதை மறக்காதீங்கப்பா. உங்களுக்கு யாராவது தீமையே செஞ்சாலும் அதை பொறுத்துக்கோங்க. நல்ல சொல்லையே பேசுங்க. எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாதீங்க. கல்வி அறிவு நல்ல கல்வி அறிவோட இருக்கணும். அப்புறம் எல்லாரையும் ஒரே மாதிரி சமமாக பேணணும். அறிவுடையவரா இருக்கணுங்க. நற்பண்பு உடையவரோட நட்பு கொள்ளணும். நல்ல மனுஷங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பா வளர்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இந்த 8 தான் என்னங்க ஆசார கோவையில் சொல்லப்பட்டிருக்க நல்லொழுக்கங்கள். 8 நல்லொழுக்கங்கள். ஓகேங்களா? ஆசார கோவையின் ஆசிரியர் யாருங்க? பெருவாயில் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் என்னங்க? கயத்தூர். என்ன ஊருங்க? கயத்தூர். ஆசார கோவையின் ஆசிரியர் யாருங்க? பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் என்னங்க? கயத்தூர். ஆசார கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். நல்லொழுக்கங்களின் தொகுப்புனா என்னங்க? ஆசார கோவை. இந்த நூல் 14 கீழ்கணக்கு. 14 என்னங்க? 18 நூல்களுள் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. எல்லாமே இம்பார்ட்டன்ட்ங்க. 100 வெண்பாக்களை கொண்டது. எந்த நூலுங்க? ஆசார கோவை. ஆசார கோவையோட ஆசிரியர் பெருவாயில் முள்ளியார். ஓகேங்களா? இவர் பிறந்த ஊர் என்னங்க? கயத்தூருங்க. அப்புறம் வேற என்னங்க? ஓகே. ஆசார கோவை என்பதற்கு பொருள். ஆசார கோவைனா என்ன மீனிங்குங்க? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு, 100 வெண்பாக்களை கொண்டது, 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதெல்லாம் இப்பவே மெமரி பண்ணிக்கணும். அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. பிறரிடம் நாம் டேஸ் பேசுவோம். சொல்லுங்க. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும். இந்த பிரித்தெழுது சேர்த்தெழுதுலாம் எப்படி வருதுங்கிறத நான் உங்களுக்கு புணர்ச்சி விதிகள் அடிப்படையில சொல்லி தருவேன். கண்மணியே கண்ணுரங்கு. இதும் கூடி எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு மாதிரி இப்ப கோடிட்ட இடங்களையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை கேட்டு வச்சாலும் கேட்டு வச்சிருவாங்க. நம்ம இப்படி படிச்சு வச்சுக்கலாம். நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. அம்மா குழந்தைக்கு பாட்டு பாடுறாங்க. ஆராரோ அரிரரோ ஆராரோ அரிரரோ ஆராரோ அரிரரோ ஆராரோ அரிரரோ. நந்தவன கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. தங்கத்திலி தொட்டில் கட்டி தங்கத்திலி பூ இழைத்து செல்லமாய் வந்துதித்த சேர நாட்டு முத்தேனோ. தங்கத்திலி தொட்டில் கட்டி தங்கத்திலி பூ இழைத்து செல்லமாய் வந்துதித்த சேர நாட்டு முத்தேனோ. வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ. சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ. குளிக்க குளம் வெட்டி குளம்பாழ அணை கட்டி குளிக்க குளம் வெட்டி குளம்பாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ. பசியை போக்க வந்த
பாண்டி நாட்டு முத்தமிழோ கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு. எவ்வளவு நல்லா இருக்கு இல்லைங்களா? என்ன சொல்றாங்க? சேர நாட்டு முத்தேனோ தந்தத்திலே தொட்டில் கட்டி, தந்தத்தால தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து. சூப்பர் இல்லைங்க? சேர நாட்டு முத்தேனோ சோழ நாட்டு முக்கணியோ பாண்டி நாட்டு முத்தமிழோ. வேற லெவல் இல்லைங்க பாட்டு. நந்தவனம்னா பூஞ்சோலை, பார்னா உலகம், பண்ணுனா இசை. சரிங்களா? இழைத்து அப்படின்னா பதித்து. அடுத்து முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். முத்தேன் என்னங்க? கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். முக்கணி அப்படின்னா மா பலா வாழை. முக்கணினா மா பலா வாழை. முத்தமிழ்னா இயலிசை நாடகம். முத்தமிழ்னா இயலிசை நாடகம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதே பொருள், பாடலின் பொருள் தான் இது. நம்மளுக்கு தேவைப்படாது, நம்ம இது வந்துக்கலாங்க. தாலாட்டு அப்படிங்கிறது வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று. தாலாட்டுறாங்க குழந்தைக்கு, தாலாட்டு வாய் வழியா தான் நாங்க பாடுவாங்க, அதனால வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாள் ஆட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு. சரிங்களாங்க? அப்போ தாலாட்டுங்கிறது என்னங்க? தாள் கூட்டல் ஆட்டு, நாவை அசைத்து பாடுவதால தாலாட்டு, வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. சூப்பர். அடுத்து உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் என்ன? நீங்க சொல்லுங்க பாப்போம். தமிழர் பெருவிழா. விரும்பி கொண்டாடுவது விழா எனப்படும். உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனதிற்கு மகிழ்வை தரும். மனிதரிடையே ஒற்றுமை வளர்க்கும் தமிழரின் நாகரீகம். வீரர் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கின்றன. தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவை பற்றி அறிவோம் வாருங்கள். பாருங்களே எவ்வளவு அழகா இருக்கு. இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை. இயற்கையை வணங்குதல் தமிழர் மரபு. தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்திருக்கின்றன. அவற்றுள் சிறப்பானது பொங்கல் விழா. இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பர். எப்பங்க? ஆடி திங்களில் விதைப்பர். தை திங்களில் அறுவடை செய்து பயனடைவர். தை திங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். எனவே இத்திருவிழாவை அறுவடை திருவிழா, புரியுதுங்களா? அறுவடை திருவிழா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் இயற்கை எண்ணெய் பசுமையான ஆடை உடுத்தி பல நிற பூக்களை சூடியிருப்பாள். காயும் கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும். உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவர். பொங்கல் திருநாள் 2 நாட்கள் முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது. இது வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடும். இது பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பழையன கழிதலும் புதியன புகுதலும். இது நன்னூல் நூற்பால சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி. வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் நம்ம போகி பண்டிகையை கொண்டாடுவோம் இல்லைங்க, போகி திருநாள். இது மார்கழி மாதத்தின் இறுதி நாள். அப்போ மார்கழி மாதத்தின் இறுதி நாள் என்னங்க? போகி திருநாள். போகி திருநாள். சூப்பர். வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. இப்ப என்னங்க சொல்லியிருக்காங்க? போகி பண்டிகை எப்படியும் கொண்டாடி இருக்கீங்களாமா? இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. சரிங்களா? சூப்பருங்க. அதாவது நம்ம இப்படி டெய்லி படிச்சுட்டே நீட்டா இது பண்ணிட்டே போனோம்னா, நான் உங்களுக்கு என்னங்க நம்மளோட ஸ்டடி பிளான் பார்க்கலாம்னா போய் பாருங்க. எவ்வளவு நாள் லீவ் கொடுத்துருக்கிறேன். 2 நாள் தான் நீங்க படிக்கிற மாதிரி. அதுல நான் 2 லெசன் தான் கொடுத்துருப்பேங்க. அப்புறம் ஒரு திருக்குறள் இருக்கும், அவ்வளவுதான்.
மத்தபடி நீங்க 4 நாள் நல்லா ஜாலியா பொங்கலை வந்துட்டு ஊருக்கு போங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஜாலியா கொண்டாடுங்க. புரியுதுங்களா? நான் அதுக்காக தான் அந்த ஸ்டடி பிளானை நீங்க கேட்டு மூடி 5 டேஸ் எடுத்து அதை ரெடி பண்ணியிருக்கேன். பொங்கல், ரம்ஜான், தீபாவளி, அப்புறம் வந்து கிறிஸ்துமஸ் எல்லாமே நீங்க கொண்டாடணும்னு சொல்லிதான் அந்தந்த நாள்ல போர்ஷன் வந்து கம்மியா கொடுத்துருப்பேன் நான். ஓகேங்களா? ஜாலியா படிக்கலாங்க. ஓகே, பொங்கல் திருநாள். தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள் ஆகும். என்னங்க? தை. இப்போ மார்கழி மாதத்தின் இறுதி நாள் போகிங்க. தை மாதத்தின் முதல் நாள் என்னங்க? பொங்கல் திருநாள். இத்திருநாள் அன்று வாசலில் வண்ண கோலம் இடுவர். கோலம் போடுவாங்க, மாவிளை தோரணம் கட்டுவாங்க, புதுப்பானையில புத்தரிசியோடு வெல்லம், புத்தரிசி புதுசா அப்பதானங்க அரிசி வந்துட்டு இது பண்ணிருப்பாங்க, அறுவடை பண்ணிருப்பாங்க, வெல்லம் போட்டு முந்திரி நெய், சொல்லும் போதே நாக்குல ஊறுது. பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது. எப்படிங்க? பொங்கி பெருகி வருவது என்று பொருள். பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒலி எழுப்பி போற்றுவர். பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களோட நம்பிக்கை. அதுக்கப்புறம் தலைவாழை இதெல்லாம் தேவையில்லைங்க. தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு கொண்டாடப்படுகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தை முதல் நாளில் என்னங்க கொண்டாடப்படுதுங்க? திருவள்ளுவர் ஆண்டு. தை 2ஆம் நாள் என்னங்க? திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. தை ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு திருவள்ளுவர் ஆண்டு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வருஷம் தாப்பா வரும், வருஷ பிறப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, நியூ இயர். ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டு தாப்பா வரும், அப்புறம் தான் வந்து டேஸ் எல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் ஆண்டு, அப்புறம் டேஸ். ஸோ தை முதல் நாள் வந்துட்டு திருவள்ளுவர் ஆண்டு, தை 2ஆம் நாள் வந்து என்னங்க? திருவள்ளுவர் நாள். ஓகேங்களா? ஓகேங்க. மாட்டு பொங்கல். பொங்கலுக்கும் அடுத்த நாள் மாட்டு பொங்கல். ஆமா, தெரியுங்க. மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுது. மாடு அப்படின்னா என்னங்க? செல்வம் கூடிய பொருள் இருக்கு, இதை பார்த்து வச்சுக்கோங்க. மாடு அப்படின்னா செல்வம் கூடிய ஒரு பொருள். ஓகே, அவ்வளவுதான். இங்க வேற எதுவும் இல்ல. ஓகே, இதெல்லாம் தேவையில்ல, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். திருவள்ளுவர் கிமு 31 பிறந்திருக்காரு. எப்போங்க? கிமு 31. ஓகேங்க. அப்போ இப்ப 2025. ஓகேங்களா? அப்ப இது கூட 31 வந்து நம்ம கூட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு திருவள்ளுவர் ஆண்டு கிடைச்சிரும். திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்போ இவங்க இப்படி கூட்டியிருக்காங்க, நீங்க சொல்லுங்க பாப்போம். 2025 கூட 31 கூட்டுனா எவ்வளவு வரும்? கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். சரிங்க. மாட்டு பொங்கலுக்கு ஊர்லதான் என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சு விரட்டு. மஞ்சு விரட்டு அப்படின்னா என்னங்க? ஜல்லிக்கட்டு, மாடு பிடிக்கிறது, ஏறு தழுவுதல், இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்கு. மஞ்சு விரட்டு, மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். காணும் பொங்கல். மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். சரிங்களா? ஓகே, நம்ம இங்க வந்துடலாம். அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், இந்த 4ல வந்துட்டு மகர சங்கராந்தி அப்படிங்கிற பெயர்ல கொண்டாடுறாங்க. சரிங்களாங்க? என்னென்னங்க? ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம். ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், இந்த 4மே வந்து மகர சங்கராந்தின் பேர்ல தான் கொண்டாடுறாங்க. பஞ்சாப்ல லோரி அப்படின்னு கொண்டாடப்படுதுங்க. பஞ்சாப்ல லோரி. என்னென்னங்க? ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் மகர சங்கராந்தி. பஞ்சாப்ல லோரி. குஜராத், ராஜஸ்தான்ல உத்தராயன். ஓகேங்களா? குஜராத், ராஜஸ்தான், உத்தராயன். குஜராத், ராஜஸ்தான், உத்தராயன். பஞ்சாப்காரங்களா லாரி ஓட்டுவாங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தலைப்பாகை கட்டியிருப்பாங்கல்ல அவங்க வந்து லாரி தான் ஓட்டுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குஜராத், ராஜஸ்தான், அதாவது உத்திர திருவிழால வந்து எல்லாம் குச்சி குச்சி டான்ஸ் ஆடுவாங்க. ராஜாக்கள் காலத்துல உத்திர திருவிழால குச்சி குச்சி டான்ஸ் ஆடுவாங்க. குஜராத், ராஜஸ்தான், உத்தராயன். சரிங்களா? கதிர் முற்றியதும் என்ன செய்வாங்க? விழாக்களின் வீட்டின் வாசலில் மாவிலை என்ன கட்டுவாங்க? பழையன கழிதலும் டேஸ் புகுதலும். சொல்லுங்க. பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டு போன மரத்தை காண என்னங்க வரும்? மனம் கவரும் மாமல்லபுரம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசனுங்க. இது நம்மளுக்கு வந்துட்டு இந்த யூனிட் 6ல வந்துட்டு கவர் ஆகும் ஜிஎஸ்க்கு. கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துவன. தமிழர்கள் சிற்பம், ஓவியம் முதலிய கலைகளில் சிறந்திருந்தனர். காலத்தால் அழியாத கலை செல்வங்கள் பலவற்றை படைத்தனர். நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலைநயம் குறையாமலும் அழகு சிதையாமலும் விளங்கும் கலை செல்வங்கள் பல தமிழகத்தில் உள்ளன. அதுல என்னென்ன இருக்குன்னு பாப்போமா? ஓகேங்க. இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதது. நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் சொல்றேன். பல்லவ மன்னன், இவருக்கு நரசிம்மவர்மன் அப்படின்னு பேர் இருக்குங்க.
மற்போரில் சிறந்தவன், அதனால இவருக்கு மாமல்லன் அப்படிங்கக்கூடிய பெயரும் உண்டு. அப்போ பல்லவ மன்னன் அவர் பேர் என்னங்க? நரசிம்மவர்மன். அவருக்கு மாமல்லன் கூடிய இன்னொரு பெயரும் உண்டு. சரிங்க. ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில்கள், அதாவது கோவில் எது அப்படின்னு பார்த்தோம்னா ரதம் போன்ற வடிவத்தில் இருக்கிறது. அதனாலதான் இதைய ரத கோயில் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் தான் இது. ஒரே பாறையில செதுக்கி செய்யப்பட்ட கோவில் என்னங்க சொல்லுவாங்க? ரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 ரதங்கள், ஆக மொத்தம் 5 ரதங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது. 5 ரதங்கள் உள்ளதால் இந்த இடத்துக்கு பஞ்ச பாண்டவ ரதம் அப்படின்னு சொல்றாங்க. 5 ரதங்கள் இருக்கிறதுனால பஞ்ச பாண்டவ ரதம்னு சொல்லப்படுதுங்க. இது எல்லாம் யார் காலத்துல உருவாக்கப்பட்டதுன்னா மாமல்லர் அப்படிங்கக்கூடிய ஒரு காலத்துல. அவரோட பேர் தான் நரசிம்மவர்மன். அவர் பல்லவ மன்னன். சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் என்னன்னா அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்ச பாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, அப்புறம் குகை கோவில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கடற்கரை விளக்கம். ஓகே, மொத்தம் 9 இருக்கு. அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். சரிங்களா? ஓகேங்க, இதுலலாம் இது இல்ல பெருசா. ஓகே. என் தந்தை மகேந்திரவ, அதாவது நரசிம்மவர்மனுடைய தந்தை யாருங்க? மகேந்திரவர்ம பல்லவர். சிற்ப பணியை அதாவது இவரோட காலத்துலதான் சிற்ப பணியெல்லாம் தொடங்கியிருக்காங்க. அப்போ நரசிம்மவர்மனுடைய அப்பா பேர் என்னங்க? மகேந்திரவர்மன். இவருடைய காலத்துல என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? சிற்ப பணி. என் பேரனின் காலம் வரை அதாவது இதெல்லாம் ஒரு கதை மாதிரிதாங்க இருக்கும். 4 தலைமுறைகளில் உருவாக்கப்பட்ட அந்த சிற்பங்கள் என்று பெருமிதத்தோட இவர் சொல்லிக்கிறாருங்களாமா. இந்த சிற்பங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது. இதெல்லாம் தேவையே இல்லைங்க. ஓகே. நரசிம்மவர்மனோட தந்தை, இருங்க குறிச்சு காமிச்சிடுறேன். நரசிம்மவர்மனோட தந்தை மகேந்திரவர்ம பல்லவர். இவருடைய காலத்துல தான் சிற்ப பணிகள் தொடங்கி இருக்கு. இது மட்டும் பார்த்தா போதும். சிற்பக்கலையின் உச்சத்தை நீ பார்த்திருக்கே தேவையில்ல. அர்ஜுனன் தபசு சிலைக்கு அருகில் நிற்கின்றார். அங்கு பாறையில் இருந்த சிற்பங்களை கண்டு கயல் வியந்து போனாள். ஐயா, இந்த பாறையில் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இது உயிருள்ளவற்றை நேரில் பார்ப்பது போல அழகாக இருக்கு. அப்ப அர்ஜுனன் தபசுல என்னென்னலாம் இருக்குங்க? மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் இதெல்லாம் செதுக்கி இருக்காங்க. அவ்வளவுதான். புடைப்பு சிற்பங்கள், அதாவது இதுக்கு புடைப்பு சிற்பங்கள்னு பேரு. 2 பாறைகளிலும் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்கு. எத்தனைங்க? 150க்கும் மேற்பட்ட. அதுல ஒருத்தர் கண்ணை மூடிட்டு 2 கையையும் உயர்த்தி வணங்குவது போல் ஒரு சிற்பம் இருக்கு. அவரோட உடல் மெலிந்து எலும்புகள், நரம்புகளும் வெளியே தெரிவது போல அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. ஆம் கயல், அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி இது. இந்த சிற்பம் உள்ளதாலதான் இந்த பாறைக்கு அர்ஜுனன் தபசு அல்லது பாகிரதன் தவம். அர்ஜுனன் தபஸ்னாலும் பாகிரதன் தவம்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? அர்ஜுனன் தபசு, பாகிரதன் தவம். 2 பாறைகளுக்கு இடையில் நீர் வடிந்து வந்த தடம் தெரியுதுல, அதுதான் ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மழை காலத்துல இந்த வழியே மழை நீர் பாய்ந்து வரும். அப்போது உண்மையிலேயே கங்கை ஓடி வருவதை போன்று இருக்கும்னு சொல்றாங்க. இதெல்லாம் சும்மா கதை தாங்க. சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்குகள் என எல்லாருமே உயிருள்ளவை போல செதுக்கப்பட்டிருக்கும். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகியது எதுங்க? மாமல்லபுரம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எதுங்க? மாமல்லபுரம். சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். என்னென்னங்க? குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோவில்கள், புடைப்பு சிற்பங்கள், இந்த 4 வகையுமே எங்கெங்க இருக்கு? மாமல்லபுரத்துல இருக்கு. இந்த பாக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா குரூப் 1க்கே இந்த புக்குக்கு உள்ள இலக்கியத்துக்குள்ள இப்படி கதைக்குள்ள இருக்கிறதெல்லாம் தான் கேட்கிறாங்க. மகாபலிபுரம் என்ன இருக்கு? மாமல்லபுரத்தை தான் மகாபலிபுரம்னு சொல்லியிருக்கிறாங்க. வேற என்னங்க இருக்கு? அவ்வளவுதாங்க. இப்ப மயங்கொலிகள் பாத்திரலாங்களா? மனம் 3 சுழி, அதாவது தன்னகரத்துக்கும் ரன்னகரத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம்.
உச்சரிக்கும் போது ரெண்டுமே ஒரே மாதிரிதான் இருக்கு. ரெண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. இந்த மாதிரி உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். அதாவது நா ஓகேங்களா. இது எப்படி எல்லாம் உச்சரிக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாத்துக்கோங்க. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. என்னங்க, மேல வந்துட்டு நாவின் நுனி மேல்வாய் நடுவுல இந்த இடத்துல படுறதுனால அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அதாவது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் இந்த ரன்னகரம் பிறக்கிறது. சரிங்களா. இதுக்கு ரன்னகரம், இது தன்னகரம்னு சொல்லுவாங்க. தன்னகரம். சோ நாவின் நுனி மேல்வாய் பல்லின் மேல்வாய், நீங்க வந்து சொல்லி டச் பண்ணி பாருங்க. அப்படி சொல்றாங்களா? அப்போ நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அப்போ அன்னத்தின் நுனி நாவின் நுனி மேல்வாயோட இதில் நடுப்பகுதி அன்னத்தோட மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால தன்னகரம் பிறக்குதுங்க. ரன்னகரம் வந்து பாத்தீங்கன்னா முன்பகுதி, அன்னத்தின் முன்பகுதியை வந்துட்டு நாவின் நுனி வந்து தொடர்றதுனால நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால நகரம் பிறக்கிறது. ஓகேங்களா. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சொற்களின் நா இடம்பெறும் வகை. தா எனும் எழுத்துக்கு முன் இன் வரும். கண்டம், வண்டி, நண்டு இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதை நம்ம இணை எழுத்துக்களுக்கும் வந்து பார்த்திருக்கோம் இல்லைங்க. தா நா. அங்க வந்து என்ன பார்த்திருக்கோம்னா கசட தபர காசட அந்த இது பார்த்திருப்போம். ஞான நம்மன பார்த்திருப்போம். சரிங்களா. அடுத்து தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன் நகரம். புரியுதுங்களா. தகரத்தை அடுத்து வருவது தன் நகரம். ரகரத்தை அடுத்து வர்றதுனால ரன் நகரம். நகரம் வர வேண்டியது இது பாருங்க. இது வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல அப்படியே டைரக்டா கவர் ஆகும். நகரம் வர வேண்டிய இடத்தில் இந்த நகரம், அதாவது நகரம் நீங்க சொல்லி பார்த்ததே தெரியுங்க. இந்த தன்னகரம் வந்து அன்னத்தின் நடுப்பகுதியில, அன்னத்தின் முன்பகுதியில வந்து ரன்னகரம், மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியில தன்னகரம். சரிங்களா. வானம் அப்படின்னா மேல பட்டாசு வெடிக்கிறாங்களேங்க, வான வேடிக்கை. சரிங்களா. இந்த நடுப்பகுதியில தொடக்கூடிய வானத்துக்கு ஆகாயம். பனி அப்படின்னா என்னங்க, வேலை. ரன்னகரத்துக்கு வரக்கூடிய இந்த பனிக்கு வந்துட்டு குளிர்ச்சி. லா இது பாத்துடலாங்களா. லா நாவின் இரு பக்கங்கள் தடித்து சொல்லி பாருங்க. லா மேற்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் லகரம். மேற்பல்லோட அடிப்பகுதி இந்த பல்லுக்கு அடியில தொடுறதுனால நம்மளுக்கு லாங்க கூடியது பிறக்கும். அப்ப லான்னு சொல்லுங்களே. இந்த நாக்கு வந்து உள்ள இப்படி இப்படி விரிகிற மாதிரி தெரியும். இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். இது வா போல இருப்பதால் வகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வா மாதிரிதான் இருக்கு, அதனால வகர லகரம். அடுத்து லா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை, இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த போட்டோ, மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். இதனை பொது லகரம் என்கிறோம். இது நா போல இருப்பதால் நகர லகரம் என்று கூறுவர். நகர லகரம் என்றும் கூறுவர். நாம் அறிய இருக்கிறதுனால. புரியுதுங்களா. நகர லகரம் என்றும் கூறுவர். அடுத்து சிறப்பு லகரம்னு சொல்லுவாங்க. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து இப்படி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். சொல்லி பாருங்களேன். லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். லா தமிழுக்கே சிறப்பானது. எனவே இதனை சிறப்பு லகரம் என்றும் அழைக்கிறோம். இது மா போல இருக்கிறதுனால மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. அப்போ நம்ம சிறப்பு லகரம்னு சொல்லுவோம், இங்க மகர லகரம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நகர லகரம், பொது லகரம்னு சொல்லுவாங்க. இத மகர லகரம். அடுத்து விலை. விலை சொல்லி பாருங்களேன். விலை பல்லுக்கு அடியில விலை பொருளின் மதிப்பு. அடுத்து நடுவுல விளை உண்டாக்குதல், விளை விரும்பு. இலை செடியின் இலை, இலை மெலிந்து போதல். இழை நூல் இலை, இழை நூல் இழை. சரிங்களா. சொல்ல அப்படியே வந்துருங்க.
ஓகே, ராவண்ணா பார்க்கலாங்க. நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. என்னங்க, நாவின் நுனி மேல் அன்னத்தின் முன், ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு பாருங்க, இந்த பிக்சர் இருக்கு பாருங்க, முன் பகுதியை தொட்டு வர்றதுனால ரகரம் தோன்றுது. இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம். ஆமாங்க. ய, ர, ல, வ, ழ, ழ இப்படி வர்றதுனால இது இடையின ரகரம்னு சொல்றாங்க. அடுத்து இந்த ராவுக்கு என்ன சொல்றாங்கன்னா பெரிய ரகரம் இது. சரிங்களா? நாவின் நுனி மேலெண்ணத்தின் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது முன்பகுதிங்க. இது என்னங்க, மைய பகுதி. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம். புரியுதுங்களா? வல்லின எழுத்து கசட தபர, புரியுதுங்களா? அதனால இது வல்லின ரகரம். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன ரகரம் இதை என்ன பண்ணுவாங்கன்னா இடையின ரகரம்னு சொல்றாங்க. முன்பகுதியை தொடர்றதுனால அன்னத்தோட முதல் பகுதியை. பெரிய ரகரம் இதை நம்மளுக்கு இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, கசட தபரல வர்றதுனால வல்லின ரகரம்னு சொல்றாங்க. இது அன்னத்தின் மைய பகுதியை தொழுதுங்க. ஏரி அப்படின்னா நீர்நிலை, மேல ஏறுறது. ஏரி அப்படின்னா மேல ஏறி. கூரை அப்படின்னா வீட்டின் கூரை. கூரை அப்படின்னா புடவைன்னு சொல்லுவாங்க. கூரை அப்படின்னா புடவை. கூரை அப்படின்னா வீட்டின் கூரை. ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்க தான் இப்ப கண்டுபிடிக்க போறீங்க. சிரம்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சிரம்னா என்ன? சரி, பேஜ் மாறிடுச்சு. சிரம்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இலைக்கு வேறு பெயர் என்ன? வண்டி இழுப்பது என்னங்க? கடலுக்கு வேறு பெயர் என்னங்க? பறவை வானில் டேஸ். கதவை மெல்ல. பூ எப்படிங்க வீசும்? இந்த மனமா? அதாவது தன்னகரம் அந்த வருங்களா, இல்ல ரன்னகரம் அந்த நகரம் வருங்களா? புலியின் டேஸ் சிவந்து காணப்படும். குழந்தைகள் டேஸ் விளையாடினர். வீட்டு வாசலில் என்ன போட்டாங்க சொல்லுங்க பாப்போம். மயங்கொழி பிழைகள். மயங்கொழி பிழைகள் என்னென்ன கண்டுபிடிங்க பாப்போம். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் என்னங்க சொல்லுங்க பாப்போம். இங்க என்ன தப்பு? 3 சுழின்னு. தன்னகரம். தோட்டத்தில் மலர்கள் மனம் வாசனை வீசின. தேர் திருவிழாவிற்கு சிறப்பு லகரம். இது என்னங்க, இந்த ரன்னகரம் வரணும். வாழை பழம். வாழை பழம் ழா. உடலுக்கு மிகவும் என்னங்க, வகரலகரம். சரிங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சரிங்க, கலைச்சொல் அறிவோம் பாத்திரலாங்க. வெல்கம், நல் வரவு. ஸ்கல்ப்சர் சிற்பங்கள். சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள். ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா ஆயத்த ஆடை. மேக்கப் அப்படின்னா ஒப்பனை. டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி. சரிங்களாங்க? திருக்குறள் நான் இன்னொரு வகுப்பா உங்களுக்கு போடுறேன். சரிங்க, எல்லாரும் நல்லா படிங்க. நன்றி, வணக்கம். அப்புறம் டிஸ்பேச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் ஆகிக்கோங்க. ஏன்னா புதுசா பாக்குறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன், இப்போ ஆல்ரெடி தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரிங்க, அதாவது ஃபோன் நம்பர் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, 99. ஏன்னா நம்ம 13ல ஸ்டார்ட் பண்றோங்க. அதனாலதான் உங்களுக்கு இப்பவே சொல்லிடுறேன். டெய்லி ரிவிஷனுங்கிறதுனால நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. சப்போஸ் அதுக்கப்புறம் வர்றதுன்னா ஒரு டவுட்டு தான். நான் மறுபடியும் போடுறதுன்னா உங்களுக்கு அதே மாதிரி லைவ் கொண்டு போகணும், அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் கொண்டு போகணும். அதனாலதாங்க அதை நான் யோசிச்சுட்டு சொல்றேன். இப்போதைக்கு நம்ம இப்ப 8 மாசங்கள் படிச்சாதானே நம்ம ஒர்க்கு போய் ஒரு ஜாப் எடுக்கணும் இல்லைங்க. நம்ம இப்ப 8 மாசம் ஏன்னா நம்ம இப்ப 8 மாசம் படிச்சாதானே ஜாபுக்கு போக முடியும். சரிங்களா? 12ஆம் தேதியோட ஃபீஸ் பே பண்றது முடிஞ்சதுங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. ஓகேங்க, நன்றி, வணக்கம். எல்லாரும் நல்லா படிங்க. பாய்ங்க.